உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இப்படி இருந்து நான் பார்த்தது இல்லையே. என்னாச்சு உனக்கு? ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. சிக்கலா? என்ன சிக்கல்? உனக்கா? எனக்கு இல்ல, உனக்கு. என்ன சொல்ற ப்ரோ? டேய் லூசாடா நீ, எதுக்குடா இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட மூளையா இல்லையா? இல்ல கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. டேய் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டியாடா நீ. ஆமா, உன்னை யாரா இந்த வேலையை பார்க்க சொன்னது? உனக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை ஏன்டா பாக்குற? உனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இந்த லட்சணத்துல நீ நாட்டாம வேலையெல்லாம் பார்க்க போறியா? நீ என்ன பெரிய புத்திசாலியா? இந்த அசோக் மிரட்டுறதுக்குலாம் எனக்கு தெரியாதா? நான் நினைச்சிருந்தேன்னா அவனை அடிச்சு ஓட விட்டுருப்பேன். ஆனா அது ஐசு குடும்பத்தை பாதிச்சிரும். அவங்க அப்பா அம்மால உயிரே விட்டுருவாங்க. ஐசு நொந்தே போயிருவா. அதனால தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ நடுவுல புந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஐயோ, இனி அசோக் என்ன பண்ண போறானே தெரியலையே. டேய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டியடா. அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன். டேய், உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன். கிழிச்ச. முதல்ல நல்லதுன்னு என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது பூரா பிசினஸ் 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 பிசினஸ். உனக்கு தான் பொண்ணுங்கன்னா சுத்தமாவே பிடிக்காது. இந்த பாசம் அன்பு காதெல்லாம் உனக்கு சுட்டு போட்டா கூட வராது. நீ ஒரு மிஷின் தானே. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி நீ ஒரு மிஷின் தானே. நீ எனக்கு நல்லது சரியா? இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணி தொலைப்பந்தா உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல. பெரிய இவன் மாதிரி எனக்கே தெரியாம ஐசு என்கிட்ட சேர்த்து வைக்க பாக்குறியா? ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? சும்மா இருந்த அசோக்க சொரண்டி விட்டு வந்துட்ட. இப்ப அவன் என்ன பண்ணுவானே தெரியலையே. ஐசுக்கு தெரிஞ்சா பயந்துருவாளே. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பிரச்சனைய நானே ஸ்மூத்தா முடிச்சிருப்பேன். ஆனா நீ அவசரப்பட்டுட்ட. இனி வாழ்க்கையில நான் ஐசு கூட சேர முடியாத மாதிரி பண்ணிட்டியே. அன்னைக்கே நான் விஷம் குடிச்சு செத்து தொலைஞ்சிருப்பேன். பொழைக்க வச்சு இப்ப அணுவணுவே நான் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு மாப்பிள்ளை பார்த்தது, பத்திரிக்கை அடிச்சதெல்லாம், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல ஐசு. நீ மனசு வச்சுனா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேரலாம். விஜய், விஜய் நில்லு. விஜய் சொன்னா கேளு விஜய். விஜய் மறுபடியும் வந்துட்டாரா? ஐயோ கடவுளே. விஜய் சாப்பிடு வா. சத்தம் கேட்டு விஜய் தான் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டியாக்கா? எனக்கு எல்லாமே தெரியும்க்கா.
அக்கா கவலைப்படாதக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுறக்கா? நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. எங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராம பார்த்து பார்த்து வளர்த்தவ நீ. இப்போ நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? எதுக்காகவும் அழாதக்கா. உனக்கு நான் இருக்கேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அக்கா அக்கா, என்னடி? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது? அம்மா அப்பா கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறது? தெரியலையேடி. ஆனா ஏதாவது பண்ணியே ஆகணும். இவன் வேற சும்மா கால் பண்ணிக்கிட்டு. என்ன கட் பண்றா? யாருக்கா போன்ல? ஏய், அந்த விக்ரம் தாண்டி கால் பண்றான். இருக்கிற பிரச்சனையை பெருசாக்குனதே அவன்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.